ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் வந்து நோட்டேஷன் அண்ட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ ஸ்மால் என் நோட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, சாம்பிள் சைஸ். ஒரு கான்செப்ட்ல ஸ்மால் என் கேட்டிருந்தாங்கன்னா, அதுக்கு பேர் சாம்பிள் சைஸ். அண்ட் எக்ஸ் பார் நோட் பண்ணியிருந்தாங்கன்னா, சம்மேஷன் எக்ஸ் பை என். மியூ நோட் பண்ணிக்கணும்னா, நல்லா பாருங்க. சாம்பிள் மீன் அவன் கொஸ்டின் கொடுத்துருப்பான். அப்படின்னா நம்ம எக்ஸ் பார் நோட் பண்ணியிருப்போம். காமனா பாப்புலேஷன் மீன் ஆர் காமன் மீன் சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு பேர் பாப்புலேஷன் மீன். இது வந்து ஸ்டாண்டர்ட் சாம்பிள்ஸ் ஸ்டாண்டர்ட் தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார் சாம்பிள் சைஸ் வருது. சாம்பிள் சைஸ் வருது, சாம்பிள் மீன் ஆர் சாம்பிள் கான்செப்ட் வருது. திஸ் இஸ் ஆல்சோ பாப்புலேஷனோட கான்செப்ட். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன் பாப்புலேஷன் கான்செப்ட். அண்ட் சப்போஸ் டூ மீன் கொடுத்துருந்தானோ, டூ மீன் ஆர் டூ டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆல்ரெடி செப்பரேட்டாக கொடுத்தோம்னா, சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் செப்பரேட்டாக கொடுத்தோம்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆகணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆகணும். அதே ஐடியா தான் S1 ஸ்கொயர் அண்ட் S2 ஸ்கொயரும் நம்ம இந்த கான்செப்ட் படி ஆல்ரெடி நம்ம இது படித்தோம்ல, வேரியன்ஸ். அந்த வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷனோட கான்செப்ட். அதே சாம்பிளோட கான்செப்ட் வரும்போது எஸ் நோட் பண்ணுவாங்க. அப்போ எஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n. அப்போ ஸ்மால் எஸ் நோட் பண்ணுறோமா, இல்லை கேபிட்டல் சிக்மா ஆர் கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் நோட் பண்ணுவோம். இது கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் நோட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாறும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன டெஸ்ட்னா, இது வரைக்கும் நம்மளுக்கு டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட். டீயில் ஆல்ரெடி சொன்ன சிங்கிள் மீன் டெஸ்ட்டோடதும் டபுள் மீன் டெஸ்ட்டோட இது வரைக்கும் நம்மளுக்கு நோட்டேஷன். இதுக்கு மேலே வர நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா கை ஸ்கொயர் டெஸ்ட்டோட, கை ஸ்கொயர் டெஸ்ட்டோட. அப்போ கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு என்னென்ன வேல்யூ வேணும்னா, ஓங்கிறது அப்சர்வ் வேல்யூ, ஈங்கிறது எக்ஸ்பெக்டட் வேல்யூ. சிடிங்கிறது என்னன்னா, ஒரு டேபிள் இந்த மாதிரி டேபிள் வந்து 2/2 3/3 4/4 கொடுத்துருப்பாங்க. இல்லை 2/3 3/4 எந்த மாதிரி வேணா கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ரோ டோட்டல், இங்கே வரதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரோ டோட்டல். அதே இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு பேர் காலம் டோட்டல். அப்போ இங்கே வர டோட்டலுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, RT1, இது வந்து RT2. அதே மாதிரி இங்கே வரதுக்கு வந்து CT1 C22. ஸோ அதான் இங்கே நோட் பண்ணிக்கிறாங்க, ரோ டோட்டல் காலம் டோட்டல். இந்த கேபிட்டல் என்னங்கிறத இந்த டேபிளுக்கு வந்து வர ஓவரால் டோட்டல், அது சம் ஆஃப் த ஆல் ஐட்டம்ஸ் சொல்லிட்டாங்களே, இந்த டேபிள் வர அத்தனை ஐட்டத்தோட வேல்யூ. இந்த ஆறுங்கிறது எதை நோட் பண்ணுறாங்கன்னா, நம்பர் ஆஃப் எத்தனை ரோ இருக்குதுன்னு பார்க்குறீங்க, 1 2 ரோ. அப்போ இந்த டேபிளுக்கு 2 ரோ, வேற டேபிள் வந்துன்னா எத்தனை ரோன்னு இருக்கு பார்க்க போறீங்க. அப்போ ஸ்மால் ஆர்னு வந்தால் நம்பர் ஆஃப் ரோ, ஸ்மால் சீன் வந்தால் நம்பர் ஆஃப் காலம்ஸ். இதான் ரெண்டாவது ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி ஆல்பான்னு சொல்லிக்கிறேன். ஆல்பாங்கிறது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கிரிட்டிக்கல் ரீஜன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது. ஆல்ரெடி சொன்னேன்ல, டெஸ்ட் 1 எரர், டெஸ்ட் 2 எரர், டைப் 1 எரர், டைப் 2 எரர் பற்றி பேசியிருந்தோம். அப்போ வந்து அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் வந்து இங்கே நோட் பண்ணுறாங்க. அது யாருன்னா ப்ரொடியூசரோட ரிஸ்க்கு. ஆல்பாங்கிறது யாருன்னா ப்ரொடியூசரோட ரிஸ்க்கு. பீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட ரிஸ்க்கு. பீட்டா வந்து 1 மைனஸ் ஆல்பான்னு எழுதணும். அப்போ ப்ரொடியூசர் ரிஸ்க்கு அண்ட் கன்சியூமர் ரிஸ்க்கு வந்து நம்ம இங்கே வந்து நோட் பண்ணுறோம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து அக்செப்டட் ரீஜனாக இருக்கணும். அண்ட் இந்த பக்கம் வர்றது வந்து இது ரிஜெக்டட் ரீஜனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டூ டெய்ல் டெஸ்ட். எப்போ வந்து டூ டெய்ல் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம்னா, சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் வந்து தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்டாக இருந்ததுன்னா, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் வந்து நம்ம வந்து டூ டெய்ல் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கே வந்து ரெண்டுமே கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் இந்த மாதிரி முரண்பாடாக வந்ததுன்னா நாம் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன் டெய்ல் யூஸ் பண்ணுவோம். அப்போ கிரேட்டர் தேன் என்னாகும், ஒன்லி இந்த ரீஜன் வரும், இந்த ரீஜன் வராது. அப்போ லெஸ் தேன் என்னாகும், இந்த ரீஜன் இருக்காது, இந்த ரீஜன் மட்டும் வரும், இந்த ரீஜன் மட்டும் வரும். சரிங்களா? தட் இஸ் எ லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட், லெஃப்ட் ஒன் டெய்ல் டெஸ்ட் அண்ட் ரைட் ஒன் டெய்ல் டெஸ்ட்டும்பாங்க. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒவ்வொரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஆல்ரெடி 7 கான்செப்ட் சொல்லிட்டேன். அண்ட் பேசிக் நோட்டேஷன் அண்ட் பேசிக் ஃபார்முலாஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து பாருங்கன்னா அந்த 7 டெஸ்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா இதான். அந்த 7 டெஸ்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா ஆல்ரெடி 5 டெஸ்ட்டு அண்ட் இஜெட் டிரான்ஸ்ஃபார்மில் 2 போயிடும். இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆல்ரெடி நம்ம அதை மாடலோ 5ல் சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட், சிங்கிள் ப்ரொபோஷன், டபுள் ப்ரொபோஷன். அது இல்லாத இது வந்து ஆல்ரெடி மாடலோ 5ல் பார்த்துட்டோம். இப்போ மாடலோ 6ல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான் டி டெஸ்ட்டில் சிங்கிள் மீன் டெஸ்ட்டு ஆர் டபுள் மீன் டெஸ்ட்டுமாங்க. இல்லைன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன், டிஃபரன்ஸ்
between two means. Difference between two means. அப்போ சிங்கிள் பிட்வீன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், தேர் இஸ் நோ சிங்கிள் மீன் பிட்வீன் பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன். அதே டபுள் மீனில் கச் நாட் நம்மளுக்கு எப்படி வந்து டெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிச்ச முடியும் கச் நாட் டிபெண்ட் பண்ணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ அந்த 5 கண்டிஷனுமே என்னென்ன வரும் நான் சொல்லிட்டேன். அப்போ எஃப் டெஸ்ட்டுக்கு டூ டெஸ்ட்டுக்கு என்ன கிடைக்கும், எய்தர் 2 பாப்புலேஷன் மீன் ஆர் 2 சாம்பிள் மீன். இந்த இடத்துல 2 பாப்புலேஷன் ஆர் 2 சாம்பிள் மீனோட கேஸ் வரும். இதே எஃப் டெஸ்ட்ல என்ன ஆகும், த பிட்வீன் த 2 பாப்புலேஷன் ஆர் 2 சாம்பிள். இங்கே என்ன வேணால் நம்ம நோட் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளத்தை கிவன் தட் கொடுக்கும்போது இந்த இடத்துல பாப்புலேஷன் வருமா ஸ்டாண்டர்ட் வருமா கிவன் த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஹை ஸ்கொயரில் வந்து அப்சர்வ் வேல்யூ எக்ஸ்பெக்டட் வேல்யூ நம்மளுக்கு சிக்னிஃபிகன்ட் இல்லைன்னு சொல்ல போகிறோம். அதே ஐடியா தான் சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் த அப்சர்வ் வேல்யூ அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் கண்டுபிடிச்ச முடியாது என்னது ஃபார்முலா. நம்மளுக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா டிபெண்ட் ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைட் பை ஸ்மால் எஸ் டிவைட் பை என், ஸ்மால் எஸ் டிவைட் பை என். என்னது ஸ்மால் எஸ் வேல்யூ கொடுத்துருந்தோம், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துரும். இதே பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தோம்னா டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் பை ரூட் ஆஃப் என் மைனஸ் 1. இது வந்து என்னன்னு கிடைக்கும், இது வந்து n மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ எது வந்தாலும் நம்மளுக்கு என்னது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஏன்னா இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சு தான் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம், டேபிள் வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போ சிங்கிள் மீன் டி டெஸ்ட்னாவே இதனோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n மைனஸ் 1. இது வந்து லார்ஜ் சாம்பிள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கான்செப்ட் ஒன்று வராது. நம்மளுக்கு என்னன்னா ஆல்பா வேல்யூ தெரிஞ்சா போதும். என்னது லார்ஜ் சாம்பிள் ஆல்பா வேல்யூ தெரிஞ்சா போதும், நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இஜெட் டெஸ்ட்ல. பட் ஸ்மால் மீன் டெஸ்ட்ல, ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்ல நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நீங்கள் டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் வந்தபடி பாருங்க. அதை வச்சு தான் டி டெஸ்ட்டோட டேபிளில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இல்லை எப்போ இல்லை கை ஸ்கொயரையோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒரு காலம் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அப்போ அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதுக்கப்புறம் என்ன இருக்குனாங்க, ஆல்ரெடி நான் அந்த 7 ஸ்டெப்ஸ் சொன்னேன்ல, அந்த 7 ஸ்டெப்ஸோட கான்செப்ட் n greater than 30 பார்ப்போம், n less than 30 பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது, இது 2வது பாயிண்ட், இது வந்து 3வது பாயிண்ட், இது வந்து 4வது பாயிண்ட், இது வந்து 5வது பாயிண்ட், இது 6வது பாயிண்ட், இது 7வது பாயிண்ட். அவ்வளோதான். அப்போ மொத்தம் 6 காலம் பிடிச்சிக்குதுன்னா இந்த கேஸோட சேர்த்து 7 காலம் ஆயிடும். n less than 30 less greater than 30. அவ்வளோதான். அப்போ என்னாச்சு, ஆல்பா வேல்யூ வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் என்னது, நம்மளுக்கு கன்க்ளூஷன். இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அக்செப்டட், அதர்வைஸ் ரிஜெக்டட். சரி, ஒரே ஒரு ப்ராப்ளம் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா எல்லாத்தோட கான்செப்ட் ஒன்று தான். ஃபார்முலா சேஞ்ச் ஆகும், நொட்டேஷன் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஃபார்முலா சேஞ்ச் ஆகும், நொட்டேஷன் சேஞ்ச் ஆகும், பட் ரிமைனிங் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். இதை போய் அந்தந்த டெஸ்ட்டை பார்ப்பீங்க. கை ஸ்கொயர் டெஸ்ட்னா கை ஸ்கொயர் டேபிளில் போய் பார்ப்பீங்க. எஃப் டெஸ்ட்னா நீங்கள் எஃப் டெஸ்ட்டில் போய் பார்ப்பீங்க. சரிங்களா, எஃப் டெஸ்ட் டேபிளில் போய் பார்ப்பீங்க. அவ்வளோதான் தவிர மற்றபடி இந்த 7 கான்செப்ட் ஒன்றே தான். 7 கான்செப்டில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஈஸி. லெஸ் தேன் 30 என்ன பார்த்து முடியும் சொல்லலாம், லெஸ் தேன் 30 கிரேட்டர் தேன் 30 நம்ம பார்த்து சொல்லிடலாம். மற்றபடி நம்ம போகிற கால்குலேஷனுக்கு ஃபார்முலா வேணும். இந்த டேபிள் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். இந்த டேபிள் இருக்கிற ஃபார்முலா விட்டு கரெக்டாக படிச்சிட்டீங்க போதும், நம்ம இதுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். சரியாமா, இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 5 டெஸ்ட்டுமே இந்த கான்செப்ட் தான் வரும். சரிங்களா, இதை ஆல்ரெடி அனுப்பிட்டேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.